ஓகே சார். இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 2 மெயின்ஸ்ல நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா? இவங்க வந்து ரீச்டு அப்படிங்கிற கேட்டகரியில வந்திருக்காங்க. இவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, இவங்க தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சம்பந்தப்பட்ட எக்ஸாம்ஸை எழுதிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கண்டிப்பா என்ன வந்துரும், இந்த வாட்டி போஸ்டிங் வந்துரும்னு நாங்க நம்புறோம். பட் இவங்கள்ட்ட சில கேள்விகள் நம்ம கேட்க போறோம். இவங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல என்ன மாதிரியான திங்ஸ் இவங்க வந்து ஆட் பண்ணியிருந்தாங்கன்ட்டு. மேடம், மஞ்சு மேடம், உங்களுக்கு கேட்டுக்குது தானே? எஸ் சார். எஸ் மேடம். ஆடிபிள் இருக்கு. உங்களோட பேக்ரவுண்ட் பத்தி சொல்லுங்க மேடம். நீங்க எந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இதை எழுதுனீங்க, அந்த மாதிரி ஒரு பேசிக் டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா சார் பி 2014 பாஸ் அவுட் சார் நான். எஸ் மேடம். அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் மீடியம்ல தான் சார் நான் இது கம்ப்ளீட்டா எழுதினேன். ஓகேங்க மேடம். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் தான் எழுதின ப்ரிலிம்ஸ்லயுமே. ஸோ தமிழ் நான் வந்து வெறும் எலிஜிபிலிட்டி பேப்பர் மட்டும் தான் எனக்கு தமிழ். ஓகே ஓகேங்க மேடம். அது ஈஸியா நம்ம 40 மார்க் அதில் ஸ்கோர் பண்ணிடலாம், அது இஷ்யூ கிடையாது. எனக்கு தமிழ் ஆல்ரெடி வரும் சார். நான் ஏன் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து எடுத்தேன்னா, இதுக்கு முன்னாடி நான் எந்த எக்ஸாம்ஸ்க்குமே வந்து ஜென்ரல் தமிழ் படிக்கல. ஸோ அது டைம் ஆகும்னு யூஸ்வலா சொன்னாங்க, சிலபஸ் சேஞ்ச் ஆகும்போது. ஸோ அதனால அந்த டைம் கேப்ல எனக்கு இங்கிலீஷ் படிக்கிறது பெட்டரா இருந்தது அப்படின்னு. ஸோ 90 சம்திங் வந்துச்சு சார் ப்ரிலிம்ஸ், அது இங்கிலீஷ் மட்டும். ஸோ அது ஈஸியா இருந்தது. ஓகே ஓகேங்க மேடம். ஆனா இப்ப ரிசல்ட் படி பாத்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் எழுதுனவங்களுக்கும் வந்திருக்கு. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸே பாத்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் எடுத்து மெயின்ஸ் வந்து தமிழ் மீடியம் பண்ணவங்களும் வந்து ப்ரிலிம்ஸ் ஆனா பாத்தீங்கன்னா எங்களோட ஜென்ரல் தமிழ் பண்ணவங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆனா சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரிலிம்ஸ் 95 கிட்ட போட முடிஞ்சது. பட் ஏன்னா எங்களால அவ்வளவு போட முடியல ஆனா ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓ, புரியுது புரியுது மேடம். சரிங்க மேடம். இப்ப நம்மளோட அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ல 2-3 ஸ்டேஜ் இருக்கு. எப்படி வந்து குரூப் 2 அப்படின்னா ப்ரிலிம்ஸுங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அடுத்தது மெயின்ஸுங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு, இன்டர்வியூங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்லயும் பேசிக், இன்டர்மீடியட், ஃபைனல் லெவல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு இருக்கும், ரைட்டுங்களா? நீங்க டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸுக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவல் எப்படி இருந்துச்சு, பேசிக், இன்டர்மீடியட், அந்த ஃபைனல் லெவலை பத்தி நம்ம லேட்டர் ஆன் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ்க்கு வந்ததுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறது ஏதாச்சும்? சார் என்னோட ப்ரிப்பரேஷன் 2016 ப்ரிலிம்ஸ் நான் எண்ட்ல ஸ்டார்ட் பண்ணேன். 2017 ஃபர்ஸ்ட் மெயின்ஸ், என்னோட குரூப் 1 மெயின்ஸ். சோ ஃபர்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் கிளியர் ஆனதுல ஃபர்ஸ்ட் மெயின்ஸ். அப்போ வந்து இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து நான் டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன். என்னன்னா நம்பர் ஆஃப் டெஸ்ட், இத்தனை டெஸ்ட் எழுதுனா நம்ம வந்து மெயின்ஸை கிளியர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படிதான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் கேஸ் எங்களுக்கு. அப்போ போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்ற ஒரு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாம போச்சு. இத்தனை டெஸ்ட் இருந்தா நல்லா பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மெயின் திங் தான் மைண்ட்ல ஃபிக்ஸா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் ப்ரிலிம்ஸ் பண்ணதை கம்பேர் பண்ணும்போது மெயின்ஸ் என்னமோ நான் லேக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணேன். எக்ஸாம்ஸ் கிட்ட போகும்போது அப்போ எனக்கு அந்த அளவுக்கு ஸ்கோர் இல்லாதனால நான் கிளியர் பண்ணல. ஸோ ஆல்ரெடி அப்போ மேரிட்னால என்னால கண்டினியூஸா என்னோட ஜர்னியை கண்டினியூ பண்ண முடியாம இருந்தது சார். திருப்பியுமே அடுத்த குரூப் 1 குரூப் 2 நோட்டிபிகேஷன் 2018 வரும்போது திருப்பி என் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி. இட் வாஸ் நாட் கன்சிஸ்டன்டா இல்ல இருந்து. அது ஒரு ரீசன் இருந்து. ஃபேமிலியில வந்து கண்டினியூஸா என்னால படிக்க முடியல. நடுல கேப் எடுத்து படிச்ச மாதிரி எக்ஸாம் டைம்ல என்ன அலோவ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஓகே ஓகேங்க. ஆனா இதை நான் எப்படி சம்மப் பண்றேன் அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே சொல்றதுதான், டிஎன்பிஎஸ்சி மாறிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க மாறிட்டீங்களான்னு நம்ம கேட்போம். நம்மளோட டெலிகிராம் சேனலா இருந்தாலும் சரி, யூடியூப் சேனலா இருந்தாலும் சரி. இப்ப பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே புரியணும் அப்படின்னா, 2016 எப்படி இருந்துச்சுன்னா, இருக்கிறத மட்டும் எழுதிட்டு வந்தா வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 19 கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆனிச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து டிஎன்பிஎஸ்சி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டை எதிர்பார்த்தாங்க. ஆஃப்டர் 2020 மெயின்ஸ், அந்த குரூப் 2 மெயின்ஸுக்கு அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்பெசிஃபிக்கா அந்த கொஸ்டினுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த பிரசன்டேஷன் எல்லாம் உள்ள எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு மார்க்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜ் கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன மேடம் நினைக்கிறீங்க? டிஎன்பிஎஸ்சி மாறிக்கிட்டே இருக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியுதா? கண்டிப்பா சார். ஏன்னா இப்ப அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த 2017 நான் குரூப் 1 எழுதும் போது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதுவுமே கிடையாது. அது ஒண்ணு. பிளஸ் இந்த எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம், நான் அந்த ஆல்ரெடி பயாலஜி பேக்ரவுண்ட்னால எனக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா நான் ஃபேஸ் பண்ணேன். அதெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப இன்டெப்தா படிக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மேலோட்டமா படிச்சு எழுதாம இருந்தது. இப்போ அது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதி ஒரு அனாலிட்டிக்கல் அப்ரோச்
அப்ரோச் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்து எப்படி இன்க்ளூட் பண்ணும் அப்படின்ற அப்ரோச் இப்பதான் சார் தெரியுது. இந்த கொஸ்டின் இல்லைன்னா இது இந்த இடத்துல இதை கொண்டு வரலாம் அப்படின்றது இயர் பை இயர் நம்மளோட ப்ரிப்பரேஷன் அது போகும்போதுதான் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சு இந்த கொஸ்டினுக்கு இப்படிதான் கொண்டு வரணும் அப்படின்ற அப்ரோச் இப்பதான் தெரிய ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் கேஸ். அதுதான் மேடம். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, இப்பதான் வாட்டி இந்த டெஸ்ட் எழுதுறேன் அப்படின்னா என்னாலலாம் வர முடியாது, இது வந்து ஆல்ரெடி ஒரு 2-3 அட்டெம்ப்ட் கொடுத்தவங்களுக்கு தான் இந்த எக்ஸாம் கை கொடுக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இது கிடையாது. நம்ம இன்னைக்கு இந்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சா கூட இப்ப இருக்கிற டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி யாரு தன்னோட ப்ரிப்பரேஷனை மாத்திக்கிறாங்களோ, கொஸ்டினை வந்து புரிஞ்சுக்கிட்டு எழுதுறாங்களோ, இல்ல டிஎன்பிஎஸ்சி என்ன எதிர்பார்க்குது இந்த எக்ஸாமுங்கிறத நம்ம கொடுத்தாதான் அந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும். முன்னாடி என்னன்னா ஒரு 3 வருஷம் படிச்சா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பொதுவான ஒரு ஐடியா இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில. இப்ப அப்படி கிடையாது. இப்ப நம்ம பேட்ச்லயே பாத்தீங்கன்னா ஒரு 98ல பிறந்த ஒரு கேண்டிடேட் வந்து ஓடில செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா இது எல்லாருக்குமான லெவல் பிளேயிங் ஃபீல்டு தான். ப்ரிலிம்ஸா இருந்தாலும் சரி, மெயின்ஸா இருந்தாலும் சரி, நம்ம கரெக்டான ப்ரிப்பரேஷன்ஸ்ல நம்ம அதை எடுத்துட்டு போகும்போது வெற்றிங்கிறது கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க மெயின்ஸ் எழுதுனதுனால கேட்கறேன் மேடம், நீங்களே சொன்னீங்க இதுல வந்து கரண்ட் அஃபேர் கொஸ்டின் இருக்கு அப்படின்ட்டு. நம்மளுடைய பேட்ச்ல நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஓரளவுக்கு டைரக்டா வரக்கூடிய கேள்வி, இன்டைரக்டா வரக்கூடிய கேள்வி, இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி, இப்படிதான் நம்ம வந்து கொஸ்டின்ஸை பிரிச்சிருந்தோம். அதே மாதிரி நீங்க எக்ஸாம் டே அன்னைக்கு இந்த 3 கொஸ்டினுக்கும் எப்படி மேடம் நீங்க பிரசன்ட் பண்ணீங்க, இல்ல இந்த 3 கொஸ்டினை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? சார் சிலது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு அந்த பட்ஜெட்டோட பிரின்சிபல்ஸ் அப்புறம் ஐசிடி பாலிசி நோட் ஆல்ரெடி என்னோட ப்ரிப்பரேஷன்ல நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். சோ அதனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு ஈஸியா இருந்தது, பார்த்தோன்னே ஈஸியா இருந்துச்சு. இப்போ பிளஸ் வந்து எனக்கு அந்த 15 மினிட்ஸ் அந்த கொஸ்டின் அந்த ரீட் பண்றேன் அந்த டைமே எனக்கு கிடையாது சார். அதனால லாஸ்ட்ல சில கொஸ்டின்ஸ் இனிஷியலா நான் 6 மார்க்ஸ் எல்லாம் இனிஷியலா எழுதுனதுனால அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சிலதான் நல்லா பண்ணதுனால 15 மார்க்ஸ்ல வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் கொஸ்டின் எல்லாம் சில பாயிண்ட்ஸ் அப்படியே ரிப்பீட்டடா எழுதுற மாதிரி, ஏன்னா அந்த கொஸ்டினையும் விடக்கூடாது அப்படின்ற ஒரு டைம் வந்ததுனால சில பாயிண்ட்ஸ் அப்படியே காப்பி பண்ற மாதிரி இருந்துச்சு சார். மேபி அந்த ஒரு கொஸ்டின் தவிர்த்து மத்ததெல்லாம் கொஞ்சம் ஸ்கீம்ஸ் மேப்ஸ் எல்லாம் போட்டேன் சார். இந்த கோஸ்டல் ஏரியாலாம் இந்த எப்படிலாம் அஃபெக்ட் ஆச்சு அந்த இதுக்கெல்லாம் மேப்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு நான் போட்டிருந்தேன். மில்லட்ஸ் கொஸ்டின் வந்து நான் கொஞ்சம் அதை ஃபோக்கஸ் பண்ணல சார். பட் ஆனா ஜென்ரலா மில்லட்ஸ் பத்தியான ஐடியாலஜி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணிருந்தேன். விட்டமின்ஸ் பாத்தீங்கன்னா மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்காக படிக்கல, ஆனா ப்ரிலிம்ஸ்ல அந்த படிச்சதோட இது அப்படியே எடுத்து அதனால எழுத முடிஞ்சது அந்த கொஸ்டின்ஸ் தான். மேடம் அதுவும் தான், நீங்க இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்லிட்டீங்க. எந்த அளவுக்கு நம்ம டேட்டாவை ஒருங்கிணைச்சு ஒரு கொஸ்டினுக்கு நம்மளால கொடுக்க முடியுமோ. நம்ம மெயின்ஸுக்கு அந்த கேள்விக்குன்னு தனியா ப்ரிப்பேர் பண்ணலைனாலும் ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கிற ஒரு நாலேஜை எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டே நான் திருப்பி அதை சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு கேள்வியை நம்ம படிச்சா மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு சில மாணவர்கள் நினைக்கிறீங்க. ஆனா அந்த கேள்விக்கு ஒரு பேசிக்கான ஆன்சரை ஒரு ப்ரெசன்டபுளான ஒரு ஸ்ட்ரக்சர்ல கொடுத்தாலே போதும் அப்படிங்கிறது தான் டிஎன்பிஎஸ்சியோட மெயின்ஸோட டிமாண்ட். ரைட் மேடம். நீங்க எந்த கொஸ்டின் மேடம் ஃபர்ஸ்ட் எழுதுனீங்க? 6 மார்க் எழுதுனீங்களா, 12 மார்க் எழுதுனீங்களா, இல்ல 15 மார்க் எழுதுனீங்களா? ஃபர்ஸ்ட் 6 மார்க்ஸ்ல எல்லா பார்ட்ஸ்லயுமே எப்படின்னா சார், நான் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் ஆனா 6 மார்க்ஸ்ல இருந்து தான் போனேன். தெரிஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் சீக்கிரமா எழுதிட்டு திருப்பி பேக் எதெல்லாம் நான் மிஸ் பண்ணணும் எல்லாமே எனக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். இந்த ஒரு கொஸ்டின் கிளைமேட் சேஞ்ச் மட்டும் எனக்கு டைம் வந்து யோசிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பிரசன்ட் பண்ணிருக்கலாம். கொஸ்டின் விடவும் முடியல, ஆனா எழுதணும் அப்படின்றதுனால சில பாயிண்ட்ஸ் கொஞ்சம் காப்பி பண்ணி எழுதுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதுதான் மேடம், அதுதான் நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட். நான் புது பாயிண்ட் எழுதணும் அப்படின்னு நினைச்சா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேசிக் மார்க் கூட நீங்க இழந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க கரெக்டா அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி சரி ரிப்பீட்டட் பாயிண்ட் இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணதுக்கு அந்த சமயோஜித புத்தி கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் சார். ஏன்னா இந்த டைம் ஆனா நான் நிறைய வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் சார். ஓகே ஓகேங்க மேடம். நம்மளோடது என்ன அப்படின்னா ஒரு டாபிக், அந்த ஒரு டாபிக்ல இருந்து ஒரு தேர்வு, அந்த ஒரு தேர்வை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்க்கிற விதத்துல நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணிட்டா எய்தர் 6 மார்க்கா இருக்கட்டும், 12 மார்க்கா இருக்கட்டும், 15 மார்க்கா இருக்கட்டும், அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் இருக்கு. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த 3த்தையுமே ஒரே டாபிக்ல எழுதி பார்த்தா டிஎன்பிஎஸ்சியில எந்த விதமான கஷ்டமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துருப்போம். ரைட்டுங்களா? நம்ம மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி என்ன பண்ணலைன்னா ஆன்சர் கீ எல்லாம் கொடுத்துட்டு நீங்க வந்து அதை பார்த்து எழுதுங்க அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாக்குள்ள நம்ம போல. அதே மாதிரி வீக்லி ஒரு டெஸ்ட் எழுதிக்கலாம், நீங்க 5 நாளும் படிங்க, 6வது நாள் வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து எழுதுங்க அப்படின்னா
அந்த ஒரு டாபிக்ல 6 மார்க் வந்தா எந்த பாயிண்ட்டை முதல்ல கொடுக்கணும், இல்ல 12 மார்க் வந்தா எந்த பாயிண்ட்டை முதல்ல கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. அப்படிங்கறதுனாலதான் நம்ம 1 டே 1 டாபிக் 1 எக்ஸாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். இதை தான் நம்ம குரூப் 4லயும் இப்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட். இந்த மெத்தட் ஆஃப் ஸ்டடி உங்களுக்கு எந்த விதத்துல மேடம் ஹெல்ப் பண்ணுச்சு இந்த ஒரு குரூப் 2 மெயின்ஸ்ல? சார் பேப்பர் கம்ப்ளீஷன் பாத்தீங்கன்னா, நான் யூஸ்வலா பேப்பர் எப்பவுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் சார். எந்த கொஸ்டினே வந்து பிளாங்கா விட்டு வர மாட்டேன். பட் இந்த டைம் வந்து இந்த ஆர்டர்ல நான் பண்ணது வந்து என்னன்னா, ஒரு 6 மார்க்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் அது ரிலேட்டடா இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் சப்ஹெட்டிங்ஸ் போறதுக்கு 6 and 12 மார்க்ஸ் இந்த அப்ரோச் ஃபாலோ பண்ணேன். இந்த 15 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறம் சப்ஹெட்டிங்ஸ் ஒரு 6 to 7 சப்ஹெட்டிங்ஸ் கொடுத்து அப்புறம் கன்க்ளூட் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சார். அது டெய்லி கம்ப்ளீட் பண்றதுனால நம்மளுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த பிரசன்டேஷன் இது ரெண்டும் ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகேங்க மேடம். இப்போ நம்ம வந்து ஒரு மெயின் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம எப்படி ஒரு குரூப் 2னா ப்ரிலிம்ஸ் இருக்கு, மெயின்ஸ் இருக்கு, இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு 3 செக்மெண்ட் பார்த்தோமோ, அதே மாதிரி இப்போ மேடம் சொன்ன மாதிரி முதல்ல பேப்பர் கம்ப்ளீட் பண்றதுங்கிறது வந்து ஒரு ஃபவுண்டேஷன். ஏன்னா பேப்பரை கம்ப்ளீட் பண்ணா மட்டுமே வேலை கிடைக்கணும் அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் தான். ரெண்டாவது என்ன அப்படின்னா, மேடம் சொன்னாங்களா ஒரு 2 பாயிண்ட் எழுதுறது அப்படின்ட்டு. ஆனா அந்த கேள்விக்கு எந்த 2 பாயிண்ட்டை எழுதணும் அப்படிங்கறதும் நம்மளுக்கு இருக்கு. இப்ப நம்ம எப்படி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, பேசிக் லெவல் ப்ரிப்பரேஷன், இன்டர்மீடியட் லெவல் ப்ரிப்பரேஷன், ஃபைனல் லெவல் ப்ரிப்பரேஷன், மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். இதுல எல்லாருக்குமே புரியணுங்கிறதுக்கு நான் என்ன சொல்லிடுறேன்னா, பேப்பரை கம்ப்ளீட் பண்றதுங்கிறது வந்து ஒரு பேசிக் ஸ்டெப் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ரைட். அதுல நம்மளுடைய நோட்ஸ் இருக்குல்ல மேடம், இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாபிக், அதுல நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஒரு 10 பேஜ்ல இருந்து ஒரு 20 பேஜ் வரைக்கும் நம்ம நோட்ஸ் கொடுத்துருப்போம். ரைட்டுங்களா மேடம்? அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு பாயிண்ட் எழுதுறதுக்கு எந்த விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? ஏன்னா 2 பாயிண்ட் அப்படின்னு சொன்னீங்க 6 மார்க்ல. அந்த பாயிண்ட்ங்கிறத நம்ம எப்படி அதை நீங்க பேப்பர்ல பிரசன்ட் பண்ணீங்க? எந்த 2 பாயிண்ட் வந்து இந்த கேள்விக்கு கரெக்டா இருக்குங்கிற ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல முடியுமா? ஏன்னா எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க, கொஞ்சோண்டு கண்டென்ட் எழுதியிருப்பாங்க, திருப்பி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த 2 பாயிண்ட்னு நம்ம சொல்றத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க அந்த கேள்விக்கு எப்படி அதை பிரசன்ட் பண்ணீங்க அந்த ஒரு 2 பாயிண்ட்ங்கிறது? 2 பாயிண்ட் அப்படின்றது ஒரு ஹோல் பேரா படிக்காம ஒரு கொஸ்டின் நம்ம அப்ரோச் பண்ணும் போதே அது கொஞ்சம் அது ஈஸியா புரிஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். அது அப்ரோச் பண்ற விதத்துல இருக்கு சார். நம்ம எடுத்துக்கிறது அது அந்த 2 பாயிண்ட்ஸ்னா இது பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி அதை எழுதுனதுதான் சார். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த டைம்ல ஒர்க் ஆனதா சார். யூஸ்வலா அன்னைக்கு அதுவும் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த குரூப் 2 வந்து மார்னிங் நடந்த அந்த இஷ்யூல இருந்து வந்து ரெக்கவர் ஆகி திருப்பி வந்து எழுதும் போது மத்த எக்ஸாம்ஸ் நான் எழுதுனத விட இது கொஞ்சம் டஃபா தான் ஃபீல் பண்ணேன். பட் டு த பாயிண்ட் ஆனா ஓரளவுக்கு ரிலேட் பண்ணி ஆனா எழுதிட்டேன் சார் கரெக்டா. ஓகே மேடம். இப்ப அந்த டே 1ல இருந்து நம்ம வந்து ஒரு 60 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் நம்ம வச்சிருந்தோம். நம்ம வந்து டெய்லி டாபிக்கும் எழுதுவோம், வீக்லி ரிவிஷனும் எழுதுவோம். இந்த ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததை நீங்க பாத்தீங்களா மேடம்? இந்த பாயிண்ட் நான் எழுதுனா எனக்கு வந்து எவாலுவேஷன்ல வந்து ஒரு நல்ல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ரைட்டிங் ஸ்டைல்ல நம்மளுடைய எவாலுவேஷன் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எஸ் சார், என்னோட பிரசன்டேஷன் வந்து நான் கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இருந்தது ஒவ்வொரு டெஸ்டும் நான் வந்து மூவ் பண்ணும்போது. பிளஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது. இந்த 2 விஷயம் சார், பிரசன்டேஷன் as well as கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம். நம்ம இன்ஸ்டியூட்லயே வந்து பாத்தீங்கன்னா சார் நான் லேட்டரா தான் ஜாயின் பண்ணேன். பிளஸ் தமிழ் 1 or 2 டெஸ்ட் அது வரைக்கும் தான் என்னால எழுத முடிஞ்சது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் ஃபுல்லா என்னால ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியல. பட் எனக்கு ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ், இந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கான்ஃபிடன்ஸும் எனக்கு இருந்துச்சு சார். அது நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் இருந்ததுனால சரி இதுக்கு மேல வந்து சிலபஸை கவர் பண்ணிட்டு போனா போதும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு. ஓகே ஓகேங்க மேடம். இப்ப நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா நம்ம வாட்டி இதை பாக்குறாங்க, இல்ல இந்த எக்ஸாம்ல வந்து நாட் ரீச்டுன்னு வந்தாங்க, இல்ல அவங்களுக்கே தெரியும் நம்ம ஓரளவுக்கு தான் கொடுத்துருந்தோம், அப்ப ரீச்ட வந்தாலும் நம்மளுக்கு வேலை கிடைக்கலாம் இல்ல கிடைக்காம இருக்கலாம், இல்ல நம்ம நல்லா பண்ணோம் அடுத்து வரக்கூடிய மெயின்ஸை நம்ம நல்லா பண்ணணும்னு இந்த வீடியோவை சில பேர் பாக்குறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க இந்த பேசிக் லெவல் ப்ரிப்பரேஷன் சொல்லக்கூடிய இந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதா இருக்கட்டும், நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் வச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸா இருக்கட்டும், இந்த பேசிக் லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷனை அவங்க எப்படி பண்ணிருக்கணும் இல்ல பண்ணலாங்கிற உங்க சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா மேடம்?
சார் என்னோட சஜஷன்ஸ் வந்து அவங்க ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே ஒவ்வொரு டாபிக்கையும் வந்து நல்லா இன்டெப்தா படிச்சாங்கன்னா அது வந்து ஹெல்ப் பண்ணும் நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா எனக்கு அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன் சார். கம்பேர்ட் டு மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே சிலது பேஸ் ஸ்ட்ராங்கா இருந்தது. பிளஸ் எனக்கு இத்தனை இயர்ஸ் ஆஃப் அந்த கேப் இருந்தாலுமே பட் ஆனா அந்த பேசிக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கொஞ்சம் எப்பவுமே அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சார். அப்புறம் அந்த டைம் பீரியட்ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணா போதும், பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஒரு 4 months or 5 months இருந்தாலே மெயின்ஸோட ப்ரிப்பரேஷன். ஏன்னா நான் வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே தான் சார் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஓனால ப்ரிப்பேர் பண்ணேன். ஆல்ரெடி என்கிட்ட இந்த மெயின்ஸ் குரூப் 1 நோட்ஸ் இருந்ததுனால நான் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்னோட பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதனால என்னால அவள் கம்ப்ளீட்லி பெட் ரிடன் ஆக. ஸோ 2 months என்னால கம்ப்ளீட்டா எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருந்தா ஒரு 2 months. கம்ப்ளீட்டா நான் வந்து ப்ரிப்பரேஷன்லயே இருந்தேன் அப்படின்னா ஃப்ரம் அக்டோபர்ல இருந்து தான் சார் நான் ஸ்டார்ட் பண்ணேன் கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் எக்ஸாம் வரைக்கும். பாத்தீங்கன்னா ஒரு 100 days தான் நீங்க இந்த ப்ரிப்பரேஷன்ல இருந்தீங்க ஹோல் ஹார்ட்டடா. அவ்வளவுதான் சார் என்னால பண்ண முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி ஆனா எனக்கு பேசிக்ஸ் அந்த பாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் கொஞ்சம் நான் ஆல்ரெடி நோட்ஸ் வச்சிருந்தேன். அது ஓரளவுக்கு ரீகால் பண்ணா என்னால எழுதுற மாதிரி இருந்துச்சு. ஸோ மற்றதுல கரண்ட் அஃபேர்ஸ் அது ரிலேட்டடா கொஞ்சம் படிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. சயின்ஸ் யூஸ்வலாவே நான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து சயின்ஸை விட மாட்டேன் சார். மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாத்துலயுமே படிச்சிருப்போம். சயின்ஸை விடக்கூடாது ஆக்சுவலா. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு கொஸ்டின் இன்கேஸ் நம்மளுக்கு அது ரிலேட்டடா வரலன்னா கூட மெயின்ஸ் ஆங்கிள் அது பேசிக் தெரிஞ்சா கொஞ்சம் நம்ம இப்ப விட்டமின் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் மெயின்ஸ்க்காக படிக்கவே இல்லை. அது ப்ரிலிம்ஸோட அப்ரோச்ல படிச்சதோட சரி. அதை வச்சுதான் நான் மெயின்ஸ் ஆக்சுவலா வந்து எழுதுனேன். ஆமா மேடம், நீங்க சொல்ற ஒரு 2 பாயிண்டை இப்ப நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். ஒன்னு, நம்மளுடைய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் தனி, ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் தனி அப்படிங்கிற ஒரு செக்மெண்டே இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை சொல்றோம். அது உங்களுடைய ஆன்சர்ல இருந்து இப்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. இப்ப உதாரணத்துக்கு சயின்ஸுங்கிறது ப்ரிலிம்ஸ்ல படிக்காம போற ஸ்டூடெண்ட்ஸ் அதிக பேர் இருப்பாங்க. ஆனா மெயின்ஸ்னு வந்துட்டா நீங்க அதுல இருந்து 100 மார்க்ஸுக்கு எப்படி இருந்தாலும் எழுதணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருது. அது இல்லாம அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற ஒரு பேரு தான் வந்து மெயின்ஸ்ல எக்ஸ்ட்ராவா ஒரு பெயர் மாற்றப்பட்ட இந்தியன் பாலிட்டி தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். அப்ப நம்ம இந்தியன் பாலிட்டியை எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோம், வெறும் ஆர்டிக்கலை மட்டும் படிச்சுட்டு ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்றோம் அப்படின்னு இல்லாம மெயின்ஸ்ல எந்தெந்த தலைப்பெல்லாம் ப்ரிலிம்ஸ்ல இருக்கோ அதுபடி நம்ம படிச்சா கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய இது. வரக்கூடிய குரூப் 2லயும் நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னா மெயின்ஸ்ல எந்தெந்த டாபிக்லாம் இருக்கோ அந்த டாபிக் ப்ரிலிம்ஸ்ல எத்தனை சதவீதம் கவர் ஆகுதோ அதுலேருந்தே நம்ம மெயின்ஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடலான் இருக்கும். இப்போ உங்க பாயிண்டோட இந்த பாயிண்ட்டையும் நான் சேர்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக சொல்லிடுறேன். இப்படி பண்ணா வெற்றி வாய்ப்பு எவ்வளவு சதவீதம் இருக்கும்னு நீங்க நம்புறீங்க மேடம்? ஏன்னா இந்த ஒரு மெத்தடை தான் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எடுத்துட்டு போறோம். அப்போ ஆல்ரெடி நீங்க இதுல ஒரு வெட்டரன் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுங்கிறதுனால இந்த மெத்தட் ஆஃப் ஸ்டடி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எஸ் சார், கண்டிப்பா அவங்களால வந்து ஒரு போஸ்ட் அடுத்த எக்ஸாம்ஸ்ல அவங்களால கண்டிப்பா வந்து அவங்க வந்து வாங்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். பிளஸ் வந்து ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே அவங்க கேப் விடக்கூடாது. ப்ரிலிம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். பட் ஆனா ப்ரிலிம்ஸ் வந்து எப்படின்னா மெயின்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்லயும் அவங்க சேர்த்து அந்த அது ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா படிக்கணும். அது போக பேலன்ஸ் இருக்கிறது மெயின்ஸ்ல என்னென்னலாம் கவர் பண்ணுமோ அப்ப அதை கவர் பண்ணாவே போதும். அவங்களால கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் முடிச்ச கையோட மெயின்ஸ்க்கு அப்படியே ப்ரிப்பரேஷன் பிளஸ் அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்தா கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் இந்த கமிங் இயர்ல வர எக்ஸாம்ஸ் எல்லாமே அவங்களால கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் சார். ஓகே மேடம். அதே மாதிரி இப்ப நீங்க வந்து சில பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து அவங்க பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டா இருப்பாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அட்டெம்ப்டோ 2 அட்டெம்ப்டோ எடுத்துக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன நினைப்பாங்கன்னா நான் ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுதுவேன், ஆனா நான் நல்லபடியா தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. ரைட்டுங்களா? இருந்தாலும் அவங்க வந்து அந்த ஒரு இதுலயே டவுன் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சில வந்து எவாலுவேஷன்லாம் கரெக்டா இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், நீங்க கண்டினியூஸா உங்களோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது உங்களை வந்து மோட்டிவேட்டாவே வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஒரு சஜஷன்ஸா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல முடியுமா மேடம்? எஸ் சார், எனக்கு வந்து என்னோட பேஷன் வந்து ஆக்சுவலாவே வந்து ஈவன் வந்து எனக்கு நான் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் காலேஜ் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ இருந்துச்சு. பட் ஆனா அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சில தான் போலாம்னு நினைச்சேன். பட் ஆனா எனக்கு மெயின்ஸ் வந்து 9 பேப்பர்ஸ் எழுதுறதுக்கு பெட்டர் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி போனா கொஞ்சம் கிளியர் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அப்படி இருக்கும் அதிகமா அப்படின்ற ரீசனுக்காக தான் நான் இந்த சைடு வந்து ஸ்விட்ச் ஆன நெக்ஸ்ட். அப்போ பாத்தீங்கன்னா
சார் ஈவன் வந்து எனக்கு வந்து கண்டிப்பா இந்த குரூப் ஒன் வந்து போஸ்ட் எல்லாருமே வந்து என்ன வந்து 2 குரூப் ஒன் மெயின்ஸ் வந்து எனக்கு கிளியர் ஆகல கண்டினியூஸா. பட் ஆனா இன் பிட்வீன் கோவிட் வந்ததுக்கு அப்புறம் நான் அது குரூப் ஒன் வந்து ஏன் அடுத்த குரூப் ஒன் நான் கொடுக்கல அப்படின்னா, திருப்பியும் வந்து நான் கொடுத்தேன்னா கண்டிப்பா அதுல இன்கேஸ் கிளியர் ஆகாம போனாலும் எங்க வீட்டுல வந்து வராது, நீ கண்டிப்பா இந்த லைன்ல இருந்து வெளில வந்துடணும், ஆல்ரெடி அந்த ப்ரெஷர் இருக்கும்போது கண்டிப்பா திருப்பி இததான் எனக்கு வந்து மீன் பண்ணுவாங்க அவங்க. சோ அந்த ரீசன்னால நம்ம குரூப் 2 எழுதி உள்ள போயிடணும் எப்படியாவது, அதுக்கப்புறம் நான் என்னோட குரூப் ஒன் பேஷன் வந்து கண்டினியூ பண்ணும் அப்படின்றதுதான் சார் என்னோட இது. பிளஸ் வந்து எனக்கு கண்டிப்பா எனக்கு என்னதான் நான் வந்து எல்லாருமே என்ன வேற லைன் போஸ்ட் பண்ணா கூட என்னால அதுல இருந்து போக முடியல சார். ஏன்னா இது வந்து நம்மளோட ட்ரீம், இதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணணும். ஈவன் வந்து நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி நானுமே ஒரு பொட்டன்ஷியலான கேண்டிடேட் இருந்தாலும் என்னால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணல. மேபி சம் ரீசன்ஸ் இருக்கலாம். அதனால நம்ம வந்து ஹோப் விடக்கூடாது. நம்மளோட டார்கெட் நம்ம வந்து அச்சீவ் பண்ற வரைக்கும் கண்டிப்பா நம்ம அதை டிராவல் பண்ணி ஃபைனலா அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். எஸ் மேடம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் சொல்லிக்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏன்னா ஒரு சிலர் வந்து எஃபோர்ட் கம்மியா போடுற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. அப்ப வந்து எஃபோர்ட்டை வந்து கம்மியா போட்டாதான் இது கிளியர் பண்ண முடியுமான்ட்டு இல்லை. உங்களுக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்றேன் அப்படின்னா, எம்எஸ் தோனிங்கிறவரை கிரிக்கெட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்காக எல்லா வேர்ல்டு கப்பையுமே வாங்கி கொடுத்தவர். ஆனா எம்எஸ் தோனி ஒரு கேப்டன்சி பண்ணும் போது அவர் ஒண்ணுமே செய்யாத மாதிரி இருக்கும், ஆனா கேமை ஜெயிச்சிருவாரு. ஆனா மத்த கேப்டன்ஸ் வந்து ஏகப்பட்ட பிரச்சுவேட் ஆவாங்க. ஒரு 4 போயிடுச்சுன்னா அதுக்காக முகத்தை சொல்லிப்பாங்க, ஏதாச்சும் ஒரு விக்கெட் எடுத்துட்டா அதுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா ஃபைனல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா தோனி எதுவுமே செய்யாத மாதிரி இருந்தாலும் தோனிக்கு தான் வந்து வெற்றி போயிடுது. அதே மாதிரிதான் ஒரு கேண்டிடேட் வந்து உங்க கண்ணுக்கு எஃபோர்ட் வந்து கம்மியா இருக்குங்கிறதுனால அவர் வீட்டுல படிக்காம இருப்பாரோ இல்ல அவர் வந்து ரிட்டன் பிராக்டிஸ் பண்ணாம இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்க கூடாது. இன்னொரு ஸ்டூடெண்ட் செய்யற ரொம்ப தப்பு என்ன அப்படின்னா, படிச்சுக்கிட்டு மட்டுமே இருக்கிறது. படிச்சுக்கிட்டு மட்டுமே இருந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம் இல்ல நம்மளுடைய எவால்வேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மற்றவங்கள்ட்ட கேட்டுக்காம இருக்கிறது. மேடம் இப்படிதான் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 60 to 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்க தேர்வு வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கிறது, எக்ஸாம் டேட் வரைக்கும் படிப்பாங்களே தவிர அவங்கள எந்த விதத்திலையுமே அனலைஸ் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ குரூப் 4 எடுத்துக்கிட்டு நம்ம பண்றோம் அப்படின்னா, ஒரு டாபிக்ல இருந்து ஒரு கேள்வி வருதுன்னா அதுக்கு அந்த கொஸ்டினை போட்டு பார்த்தா தானே தெரியும் அந்த ஒரு கேள்வி நம்ம கரெக்டா போடுறோமான்ட்டு. அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு மட்டுமே இருந்து டெஸ்ட் எழுதி பார்க்காதவங்களுக்கு உங்களுடைய சஜஷன்ஸ் என்ன மேடம்? எஸ் சார், கம்ப்ளீட்டா வந்து படிச்சுட்டே இருக்க கூடாது. ஏன்னா நம்ம வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தாதான் அந்த கொஸ்டினை வந்து அந்த டைம்ல நம்ம இப்போ அப்படியே அப்ரோச் பண்றோம் அப்படின்றது அப்பதான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்பதான் அதை வந்து நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியோட மெயின் எக்ஸாம்ல நம்ம அதை அப்ளை பண்றதுக்கு, ஈவன் வந்து நம்மளுக்கு தெரியாத கொஸ்டின் வந்தா கூட அட்லீஸ்ட் வந்து அந்த எலிமினேஷன் மெத்தட், எனக்கு எப்பவுமே அந்த எலிமினேஷன் மெத்தட் இந்த ப்ரிலிம்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். அந்த ஆன்சர்ஸ் தெரியாத போது எது வராது அப்படின்றத நம்மளால வந்து கண்டிப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியும். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார் எப்பவுமே ப்ரிலிம்ஸோட ஹேண்டில் பார்க்கும்போது. சோ டெஸ்ட் போட்டாதான் அதோட தப்பு வந்து நமக்கு புரியும் சார். நம்ம அப்புறம் இப்ப நான் வந்து என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நானுமே ரொம்ப லோ லெவல்ல தான் என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்போ நம்ம வந்து இந்த டாப் 10 லிஸ்ட்லாம் அப்போ வந்து இன்ஸ்டியூட்ட போடும்போது அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் இந்த ரேஞ்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட 2-3 டெஸ்ட்ல அடுத்த 2-3 டெஸ்ட்ல அதை நான் வந்து கொண்டு வந்துட்டேன். என்னோட டாப் 10 நான் என்னோட பேரை கொண்டு வந்துட்டேன். சோ அந்த டெஸ்ட் பிளஸ் காம்படிஷன், அது ஹெல்த்தியான காம்படிஷனா இருக்கணும். அது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் மேடம், நீங்க நம்மளுடைய குரூப் 4 பேட்சை நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியாது, இல்ல நம்ம ஷெட்யூல் கூட நம்ம டெலகிராம் சேனல்லே இருக்கு. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா மேடம், இப்போ ஒரு டாபிக் இருக்குல்ல, நம்ம எப்படி குரூப் 2 மெயின்ஸ்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வந்தோம், குரூப் 2 மெயின்ஸ் டாபிக்ல ஒரு டாபிக் எடுத்துப்போம், அதை ஒரு நாள் நான் டெஸ்ட் எழுதியே ஆகணும். அந்த டெஸ்ட்டும் எப்படி இருக்கும்னா 6 மார்க் இருக்கும், ஒரு 15 மார்க் இருக்கும், ஒரு 10 மார்க் இருக்கும், நம்ம எடுத்துட்டு வந்தோம்ல அதே ஸ்ட்ராட்டஜியா நம்ம குரூப் 4க்கும் எடுத்துட்டு வரோம். இப்ப இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற ஒரு இருக்கு அப்படின்னா ஒரு டாபிக்கை, அந்த டாபிக் 6 to 12ஆம் வகுப்பு வரை எங்க இடத்துல அது இருந்தாலும், ஈவன் ஏதோ ஒரு சாப்டர் வந்து இடுக்குல வந்து அந்த இந்தியன் பாலிட்டியை பத்தி ஒரு கண்டென்ட் இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட ஒரு பிடிஎஃபா கொடுத்துட்றோம், ரைட்டுங்களா? இந்த பிடிஎஃப் மட்டும் இல்லாம அந்த ஒரே ஒரு டாபிக்ல தான் 40 கேள்வி நம்ம கேட்க போறோம். அப்ப எல்லா தரத்திலான கேள்வியும், இப்ப டிஎன்பிஎஸ்சி ஒரு 27 டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அந்த 27 வகையான கேள்விகளையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட பிராக்டிஸ் கொடுத்துட்றோம், ரைட்டுங்களா? இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டா இதுக்கு வெளியில இருந்து கேள்வி வர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்கா மேடம்? ஏன்னா என்னன்னா ஓரளவுக்கு சக்சஸ் பண்ணவங்க சொன்னாதான் ஸ்டூடெண்ட்ஸ் பிலீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் கொடுத்துட்றோம் சயின்டிபிக் அப்ரோச்சோட. இதுக்கு மேலேயும் டிஎன்பிஎஸ்சி வேற ஏதாச்சும் கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
அந்த அளவுக்கு இருக்காது சார். பட் ஆனா நீங்க கேட்ட கொஸ்டின் அவங்க இன்டைரக்டா வேணா கேட்கலாம். பட் ஆனா நீங்க கேக்குற அதே கொஸ்டின் தான் இருக்கும். அந்த நேரத்துக்கு அவங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதுதான் ரீசன் சார். அப்படி மீறி போனா 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் சார் இருக்கும். அதுக்கு மேல போக சான்சஸ் வந்து ரொம்ப லெஸ் தான். எஸ் மேடம், எஸ் மேடம். அதனால நீங்க உங்க ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. நாங்க திருப்பியும் அந்த குரூப் 2 பேட்ச் போடலான்னு இருக்கோம். ஏன்னா வந்து ரொம்ப பேர் மெயின்ஸ் எழுதியிருக்காங்க. திருப்பி ஓரளவுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்த பிறகு நம்ம அந்த குரூப் 2 பேட்சையும் நாங்க திருப்பி ஆரம்பிக்கலான் இருக்கோம் மேடம். அப்ப நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில சஜஷன்ஸ் வந்து அப்ப நீங்க போஸ்டிங்லேயே இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் வேகமா நடந்து கவுன்சிலிங்லாம் டக்குன்னு முடிஞ்சிச்சுன்னா நீங்க வெல் செட்டில் ஆயிருப்பீங்க. அப்ப நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அன்னைய நேரத்துல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நீங்க கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும் மேடம். ஓகே சார், ஷூர். எஸ் மேடம். தேங்க்யூ மேடம். அடுத்தது இப்ப இந்த குரூப் 1 வருதே மேடம், ப்ரிப்பரேஷன்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சார் ஐடியால இருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் அதுதான். இப்போ இன்கேஸ் நம்ம ரீச்ல நான் இன்டர்வியூ கிடைச்சாலுமே அடுத்து வர குரூப் 1 அண்ட் குரூப் 2 எழுதணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் சார் இருக்கும். எஸ் மேடம், எஸ் மேடம். அதனால நீங்க ப்ரிப்பரேஷனை விட்டுறாதீங்க. நாம திரும்ப நம்ம டெலகிராம்லயும் யூடியூப்லயும் சொல்றது ஒண்ணுதான். மொதல் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றது சில பேர்னா, 2வது அட்டம்ப்ட் 3வது அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றது பல பேர். தொடர்ந்து தன்னுடைய முயற்சியால குரூப் 1 கிளியர் பண்றவங்களையும் நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால உங்க ப்ரிப்பரேஷனை எந்த விதத்திலையும் ஸ்லோ டவுன் பண்ணிடக்கூடாது. ஆனா ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற பேர்ல படிச்சுக்கிட்டு மட்டுமே இருக்கக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி தொடர்ந்து மாறிக்கிட்டே வருது. அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளையும் மாத்திக்கணும். உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. கார்த்திக் சார், நம்ம செஷனை எண்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.